காந்தா இந்த துல்கர் சல்மானால மட்டும் எப்படி இந்த மாதிரிலாம் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ண முடியுதுன்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. இந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து இதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூவோ இல்ல மிக்சட் ரிவ்யூவோ தான் இங்க எல்லாருமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்காம இருந்தீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இதே படம் ஓடிடியில வரும்போது இந்த படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களா இல்லையான்ட்டு. இந்த படத்தோட கதை என்னன்னா, தான் வளர்த்து விட்டதுனாலதான் வளர்ந்தான்னு நினைக்கிற ஒரு டைரக்டரும் அவர் வாய்ப்பு மட்டும் தான் கொடுத்தாரு, வாழ்க்கை தரலன்னு நினைக்கிற ஒரு ஹீரோவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு ஈகோ கிளாஷ், அதுல அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க, அதனால இந்த படத்துல என்னெல்லாம் நடக்குதுங்கிறதா இந்த படத்தோட கதை. சீரியஸா நான் தியேட்டருக்குள்ள போகும்போது சில விஷயத்த யோசிச்சு வச்சுட்டு தான் போனேன். கண்டிப்பா இவங்க அந்த சினிமா ஷூட்டிங் சீன்லாம் வைப்பாங்க, பழைய டைலாக்லாம் இருக்கும், படம் போரா இருக்க போகுதுன்னு நினைச்சு நான் போனேன். ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரியே ஸ்டார்டிங்ல சினிமா ஷூட்டிங் தான் நடக்குது, அதுல அந்த காலத்துக்கான சீன்ஸ்லாம் தான் வைக்கிறாங்க. அதுவே அவ்வளோ விறுவிறுப்பா கொண்டு போற மாதிரி அவ்வளோ பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அதுவும் டைரக்டர் சமுத்திரகனியோட ஸ்கிரிப்ட்ல ஒன்று இருக்க, இதெல்லாம் பண்ண முடியாது, என் ஹேண்ட்ஸுக்கு இதான் பிடிக்கும்ட்டு துல்கர் அதுக்கு நேர்மாற ஒரு சீனை சொல்லி நடிக்கிற சீன் எல்லாமே அவ்வளோ பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல நடிச்ச கேரக்டர்ஸ் வைஸ் சொல்லணும்னா, முதல்ல துல்கர் இவர் மட்டும் தான் தாங்கி பிடிக்கிறான்னு இல்லை, இவரும் இந்த படத்தை தாங்கி பிடிக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. முதல்ல துல்கரை பத்தி சொல்லணும்னா, அவரோட ஆர்ஜினை தாண்டி வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் கிங் ஆஃப் கொத்தா அப்படின்ட்டு ஒரு ஆக்ஷன் பிலிம் நடிச்சாரு. அது தியேட்டர்ல வந்தப்ப எல்லாரும் கழுவி ஊத்தி அதை ஃபிளாப் பண்ணிட்டாங்க. துல்கர் சல்மானுக்கு ப்ரொடியூஸே பண்ண தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அதே படம் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த படத்தை. அதே மாதிரிதான் இந்த காந்தா படத்துலயுமே தன்னோட ஆக்டிங்ல சும்மா பிச்சு எடுத்துட்டாருங்க. சீரியஸா அவர்கிட்ட இதை யாருமே எதிர்பார்க்க மாட்டோம், அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. ட்ரெய்லர்ல 2-3 கிளிப்ஸ் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் கண்ணாங்கிற மாதிரி அவ்வளோ சீன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு துல்கர் சல்மான். அதுக்கடுத்து துல்கர் சல்மானுக்கு ஈக்குவலா நடிச்சது சமுத்திரகனி. இந்த படத்துல ஒரு பெரிய டைரக்டரா அதே நேரம் கொஞ்சம் பழைய டைரக்டரா வர சமுத்திரகனி அவர் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஹீரோ கேரக்டர் வளராததுனால அவர் மேல உள்ள கோவத்திலையும் அவர் மேல இருக்கிற ஈகோலையும் அவர் பண்ற விஷயம்லாம் அவ்வளவு பயங்கரமா அமைஞ்சிருந்துச்சு. அதே நேரத்துல அவர் தப்பா உணர்ற விஷயமும் கிளைமேக்ஸ்ல அவ்வளவு சூப்பரா நடிச்சிருந்தாரு. என்ன கேட்டா சமுத்திரகனியோட அந்த ரொம்ப நாள் நடிப்பு பசிக்கு மிகப்பெரிய தீனியா அந்த கதை அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு. துல்கர் சல்மான் சமுத்திரகனியை விட என்ன இந்த படத்துல ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது ஹீரோயினா நடிச்ச பாக்யஸ்ரீ போஸ் தான். சீரியஸா இவ்வளோ பயங்கரமா நடிப்பாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நம்ம தங்கத்தை தேட போய் நமக்கு வைரம் கிடைச்ச மாதிரி ஒரு பக்கா ஆக்டிங் ஹீரோயின் நம்ம கிடைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க சினிமால நடிக்கிற சீன் எல்லாமே துல்கர் சல்மானுக்கு ஈக்குவலா போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. நீங்க தியேட்டர்ல இந்த படம் பாத்தீங்கன்னா நிச்சயமா அவங்களோட ஆக்டிங்க ரொம்பவே ரசிப்பீங்க. அடுத்ததா செகண்ட் ஹாஃப், அதாவது லோகேஷ் கனகராஜோட விக்ரம் படம் தெரியும்ல, அதுல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே நம்ம கமல்ஹாசனா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், ஃபகத் ஃபாசிலா இருக்கட்டும், எல்லாருமே உயிரை கொடுத்து நடிச்சிருப்பாங்க. ஆனா கடைசியில ஒரு கேமியோல ரோலெக்ஸ் வந்து எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு போற மாதிரி இருந்துச்சுல, அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல துல்கர் சல்மான், சமுத்திரகனி, பாக்யஸ்ரீ போஸ் இவங்க எல்லாருமே பயங்கரமா நடிச்சிருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல ராணா தகுபதி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா உள்ள வராரு. தலைவன் உள்ள வந்து தன்னோட ஜாலியான பாடி லாங்குவேஜ்னாலையும் தன்னோட டயலாக் டெலிவரினாலையும் படத்தை அப்படியே செகண்ட் ஹாஃப்ல சீல் பண்ணிட்டாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க எல்லாருமே உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க, அது எல்லாத்தையும் விட செகண்ட் ஹாஃப் தாண்டா சூப்பரா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன கேட்டா பாகுபலியில பல்வாள் தேவன் கேரக்டரை எப்படிலாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த படத்துலயும். அதாவது அதுல ரொம்ப நெகட்டிவா இருப்பாரு, இது அப்படி கிடையாது. இருந்தாலும் பல்வாள் தேவனுக்கு அடுத்து இது ஒரு நல்ல கேரக்டரா அவருக்கு அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது அந்த படத்துக்கு மியூசிக் போட்ட ஜெக்ஸ் விஜய் ஐயா, எனக்கு சத்தியமா புரியல, இந்த முடிச்ச மட்டும் எங்கேருந்து தான் தேடி பிடிச்சி இந்த மாதிரி பாட்டு இந்த மாதிரி பிஜிஎம்லாம் போடுறாருன்னு தெரியல. இந்த படத்தை தாங்கி பிடிச்ச தூண்கள்ல இவர் ஒரு முக்கியமான தூண் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த இடத்துலயுமே ஒரு சொதப்பல, எல்லா இடத்துலயுமே அவ்வளவு சூப்பரா தன்னோட பிஜிஎம்னாலையும் சாங்ஸ்னாலையும் படத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்டிட்டாருங்க. ஃபைனலா நான் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன், இந்த படத்தோட டைரக்டரான செல்வமணி செல்வராஜுக்கு. சார், நீங்க இந்த வருஷத்துல ஒரு பெஸ்ட் பிலிம் கொடுத்துருக்கீங்க. ஓவராலா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நிச்சயமா நீங்க தியேட்டர்ல மிஸ் பண்ண கூடாத ஒரு படம். அதே நேரத்துல இந்த படத்தை இவங்க தான் தூக்கி பிடிச்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாரோட பங்குமே இந்த படத்துல இருந்துச்சு. ஏன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட அவங்களுக்கு கொடுத்த ரோல அவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. நீங்க இந்த காந்தா படம் பாத்துட்டீங்களா? அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க. அதே நேரம் எனி துல்கர் சல்மான் ஃபேன்ஸ் இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா ஒரு லைக்கை தட்டிட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.